பீரியட்ஸை டிலே பண்ணுறதுக்கு பெங்களூரில் ஒரு இன்ஜினியரிங் படிக்கிற ஒரு பொண்ணு ஓவர் த கவுண்டர் ஹார்மோனல் பில்ஸ் வாங்கி போட்டதில் டீப் வெயின் த்ராம்போசிஸ் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன்னால இறந்து போன நியூஸ் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ரொம்ப வருத்தமாக இருக்குது. படிச்சும் முட்டாள்களாக இருக்கும். ஒரு பூஜைக்காக கோயிலுக்கு போகிறதுக்காக பீரியட்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த காரணம் காட்டி எவ்வளவு நாள் தான் பெண்களை இன்னும் இந்த விஷயத்திலிருந்து வெளியே கொண்டு வர்றது அப்படிங்கிறது புரியலை. ஜென்ரேஷனாக கடத்தப்படக்கூடிய இந்த மாதிரி நம்பிக்கைகள்ல இருந்து எப்போ நம்ம வெளியே வர போகிறோம் அப்படிங்கிறது தெரியல. ரெண்டு விஷயங்கள் இங்கே நம்ம பேசி ஆகணும். ஒன்று, பீரியட்ஸ் மேலே திணிக்கக்கூடிய இந்த மூட நம்பிக்கைகள். இன்னொன்று, பெண்களோட ஹெல்த்தை விட இந்த விஷயங்கள் முக்கியம் அப்படின்னு நம்பப்படுற இந்த விஷயங்கள். பீரியட்ஸ் போஸ்ட்போன் பண்ணுறதுனால உடல் அளவில் ஹார்மோன் லெவலில் ஏற்படக்கூடிய மாற்றங்களுக்கான அவேர்னஸ் அப்படின்னு பல விஷயங்கள்ல இந்த வீடியோவில் பேசணும்னு நினைக்கிறேன். இந்த பீரியட்ஸை போஸ்ட்போன் பண்ணுறதுனால என்னென்ன மாற்றங்கள் உடம்புல நடக்கும் அப்படின்னு கேட்டோம்னா, சடனாக ப்ரொஜெஸ்ட்ரான் லெவல் ரத்தத்தில் கூட ஆரம்பிக்கும். இப்படி சடனான ஒரு ஹார்மோன் நம்ம பாடியில் அதிகமாகும் போது அது ரிலேட்டடான மற்ற ஹார்மோன்ஸ்லையும் டிஸ்டர்பன்ஸ் வரும். இது ஒரு பெர்மனண்டான டேமேஜாகவும் மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்கிட்ட ஒரு லேடி ட்ரீட்மெண்ட் வந்தாங்க. 30 வயசு லேடி. அவங்க இன்ஃபர்டிலிட்டிக்காக ட்ரீட்மெண்ட் வந்தாங்க. பீரியட்ஸ் எனக்கு ஒரு 19 வயசுல இருந்தே இரெகுலரா இருக்குது டாக்டர் அப்படின்னு சொன்னாங்க. என்ன காரணம், என்ன ஆச்சு, 19 வயசுல என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்கும்போது, வீட்டுல பூஜை நடந்ததுன்னு சொல்லிட்டு எனக்கு அந்த பீரியட்ஸ் போஸ்ட்போன் பண்ற மருந்தை கொடுத்தாங்க. அது சாப்பிட்டதுல இருந்தே எனக்கு 3-4 மாசம் ஒரு தடவை தான் பீரியட்ஸ் ஆயிட்டு இருக்கு. இப்ப ரீசெண்டா டாக்டர் கிட்ட போய் செக் பண்ணும்போது எனக்கு பிசிஓடி வந்துருச்சுன்னு சொல்றாங்க. அதனாலதான் நான் இன்னும் கன்சீவ் ஆகல அப்படின்னு சொல்லி ட்ரீட்மெண்ட் வராங்க. ஸோ எவ்வளவு வருஷங்களுக்கான பாதிப்பு இந்த பீரியட்ஸ் போஸ்ட்போன் பண்ற மருந்துகள் ஏற்படுத்துது. இது ஓவர் த கவுண்டர் வாங்கி போட்டாலும் இந்த பாதிப்பு இருக்கும். டாக்டர் பிரிஸ்கிரைப் பண்ணாலும் இதனால ஃபேஸ் பண்ணக்கூடிய பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும். ஸோ பீரியட்ஸை எந்த காரணத்துக்காகவும் நம்ம போஸ்ட்போன் பண்ணக்கூடாது. பூஜை ஆகட்டும், கோவிலுக்கு போறதாகட்டும், இல்லை வீட்டில் ஃபங்க்ஷன் ஆகட்டும், பீரியட்ஸ் விட முக்கியமானது எதுவுமே இல்லை. ஏன்னா அதுதான் பெண்களோட ஹெல்த்தை மெயின்டைன் பண்றதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த ஹார்மோன் கரெக்டா இருந்தாதான் நம்மளுடைய லைஃப் பிரச்சனை இல்லாம போகும், நம்மளுடைய ஹெல்த் கிளியரா இருக்கும். எந்த பிரச்சனைகளும் இல்லாம அவாய்ட் பண்ணணும்னா இந்த மாதிரி மாத்திரைகளை எடுக்கிறது வேண்டாம்னு சொல்லுங்க. உங்களோட குழந்தைகளுக்கும் உங்களோட பெண் குழந்தைகளுக்கும் இந்த மாதிரி சூழ்நிலையை ஏற்படுத்தாம இருங்க.